தற்போது மைசூரில் மறைந்த ஜானகியின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பழனிவேல், தற்போது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், இறுதிச் சடங்குகள்லாம் எப்போது நடைபெற இருக்கின்றன, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க? வேதவல்லி ஆந்திர மாநிலம் குண்டூரில் 1938ஆம் ஆண்டு பிறந்து 1957ஆம் ஆண்டு தமிழக திரைத்துறையில் காலடி பதித்த ஜானகி கிட்டத்தட்ட 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். 4 முறை தேசிய விருது பெற்றவர். குறிப்பாக தமிழ் பாடல்களில் 5000க்கும் மேற்பட்ட பாடல்களும், இசைஞானி இளையராஜாவுடைய இன்னிசை குழுவில் சேர்ந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பாடல்களும் பாடியவர். தென்னிந்தியாவின் குயில் என அன்போடு அழைக்கப்பட்ட ஜானகி நேற்றைய தினம் வயது முதிர்வு காரணமாக உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு கர்நாடக மாநிலம் மைசூரில் உயிர் பிரிந்தது. அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மைசூர் இருக்கக்கூடிய மகாராஜா விளையாட்டு மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மறைந்த ஜானகியின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக இங்கு வரக்கூடிய பொதுமக்களும் சரி, ஜானகியோட ரசிகர்களும் சரி, கடந்த காலங்களில் ஜானகி அவர்கள் பாடிய பாட்டுகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருவாங்க. நம்ம பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர்கள் இங்கே காட்டுவாங்க. இதுதான் அந்த வைக்கப்பட்டிருக்கூடிய மகாராஜா கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய மைதானம். இங்கு குடில் அமைக்கப்பட்டு ஜானகி அவர்கள் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரிசையாக பொதுமக்கள் நீண்ட வரிசையாக காலை முதலே வந்து திரண்டு அவர்கள் கண்ணீர் மல்க மறைந்த இசைக்குயிலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. கர்நாடக திரைத்துறையினரும் இதில் வந்து அவங்கவுங்க அஞ்சலி செலுத்திட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். முக்கிய பிரமுகர்கள் அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் வர இருப்பதாகவும் கன்னட திரையுலகினர் அதே போல் கர்நாடக அரசின் சார்பில் வந்து அவங்களுக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3 மணி அளவில் இங்கிருந்து அவரது உடலானது எடுத்து செல்லப்பட்டு HK கோட்டா என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அவரது பண்ணை வீட்டத்தில் அந்த உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இங்கே நீண்ட வரிசையில் வந்து அவர் ரசிகர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்கள் எங்கிருந்து வரீங்க? ஜானகி அம்மாவுடைய இறப்பு உங்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு? இந்த ஊரில் தான் இருக்கேன். சென்னையிலேருந்து இங்கே வேலைக்காக வந்தோம். 35 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். நிச்சயமாக ஜானகி அம்மாவோட மறைவு வந்து எங்களுக்கெல்லாம் மிக்க துயரத்தை கொடுக்குது. நான் சினிமா பாடலை வந்து ரசிக்க ஆரம்பித்த காலத்திலேருந்தே வந்து அவங்க என்னோட நினைவில் இருக்காங்க. என்னோட நினைவில் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான தமிழ் நெஞ்சங்களில் கோடிக்கணக்கான உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய நினைவுகளில் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப ரசித்து கேட்ட ஒரு குரல். அவங்களுடைய பாடல்கள் வந்து எங்களுடைய வாலிப பருவத்திலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து எங்களோடையே பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அது மறக்க முடியாது. அந்த அம்மாவோட நினைவுகளும் அவர்களுடைய புகழும் எப்போதும் இனிவரும் பல நூற்றாண்டுகளுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஜானகி அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்க. இது அவங்களோட அந்த இழப்பு என்பது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் மைசூர்காரங்க தான். நாங்கள் எங்களுக்கு நினைவு வந்திருக்கும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வந்திருக்கிறோம். பார்க்கலான்னு வந்திருக்கோம். வேதவல்லி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீண்ட வரிசையில் ஜானகி அம்மா அவர்கள் குரல், அதாவது குயில் ஓசை என்பது போல் அந்த குரல்களை நாங்கள் காலங்காலமாக கேட்டு வந்திருக்கிறோம். அந்த குரல் ஓசை என்பது தற்பொழுது இல்லை. அதனால் மிகுந்த ஒரு வருத்தத்துடனே நாங்கள் இங்கே வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்துட சொல்கிறாங்க. குறிப்பாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், பெங்காலி கிட்டத்தட்ட 17 மொழிகளை கடந்து அவங்க கிட்டத்தட்ட 48,000 பாடல்களை வந்து பாடியிருக்கிறாங்க. மக்கள் நீண்ட வரிசையில் அவர்களுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். 3 மணிக்கு மேல் அவரது உடலானது இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டில் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறாங்க. வேடுவன் தொடர்ச்சியாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து யாராவது வந்திருக்கிறார்களா முக்கியஸ்தர்கள்? பழனிவேல். வேதவல்லி, தமிழகத்திலிருந்து பெரும்பாலான ரசிகர்கள் அதிக அளவில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சென்னை, அதே போல் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தற்பொழுது இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். திரைத்துறை சார்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக யார் யார் வருகிறார் என்ற தகவல் இல்லை. காவல்துறையினர் அப்படி திரைத்துறை சார்பில் வருவதற்கு உரிய பாதுகாப்பு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கு எந்தவித தகவலும் வரவில்லை என்பதே காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பில், அதாவது அரசின் பிரதிநிதிகள் யாராவது அஞ்சலி செலுத்த வருவார்களா என்கிற கோணத்திலும் காவல்துறை எதிர்பார்த்திருக்காங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு தகவலும் வரவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சொல்றாங்க. தற்போது வரைக்கும் கர்நாடகா திரைத்துறையினர், பொதுமக்கள், ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வராங்க. மாலை 3 மணிக்கு அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது.
அங்கிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பழனிவேல்.